நவராத்திரி ஆரம்பம். நவராத்திரி 2025ஆம் ஆண்டு காலத்தில் என்ன செய்தால் அம்பிகையின் அருள் கிடைக்கும்? நவராத்திரி விழா என்பது இந்துக்களில் மிக முக்கியமான பண்டிகையாகும். சக்தியின் ஆற்றல் பூமியில் அதிகரித்து காணப்படும் இந்த 9 நாட்களும் அம்பிகையை மனதார வழிபடுவதால் அம்பிகையின் அருளால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரியில் வழிபாடுகள் செய்வதுடன் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் அம்பிகையின் அருளை முழுவதுமாக பெற முடியும். நவராத்திரி வழிபாடு என்பது அளவில்லாத நலன்களை அள்ளித்தரக்கூடிய 9 நாள் பண்டிகையாகும். நவராத்திரியின் 9 நாட்களும் அம்பிகையின் ஒவ்வொரு வடிவங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய காலமாகும். குறிப்பாக நவராத்திரியில் துர்க்கையம்மனையும் துர்க்கையின் 9 வடிவங்களால் நவதுர்க்கை வழிபாட்டினையும் மேற்கொள்வது தனிச்சிறப்பு ஆகும். நவராத்திரி வழிபாட்டினை நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக மேற்கொள்வார்கள். தென்னிந்தியாவில் வீடுகளிலும் கோவில்களிலும் பெரிய நிறுவனங்களிலும் கொலு அமைத்து நவராத்திரி திருநாளை கொண்டாடுவார்கள். அதே சமயம் வட இந்தியாவில் துர்க்கை பூஜை என்ற பெயரில் பிரம்மாண்டமாக துர்க்கை சிலைகளை அமைத்து பூஜை செய்து கொண்டாடுவார்கள். நவராத்திரியின் 9 நாட்களும் சில முக்கியமான எளிமையான விஷயங்களை செய்வதன் மூலம் அம்பிகையின் அருளை முழுவதுமாக பெற முடியும். இந்த ஆண்டு நவராத்திரி விழா செப்டம்பர் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது. நவராத்திரியின் நிறைவாக அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும் அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி விழாவும் கொண்டாடப்பட உள்ளது. நவராத்திரியின் இந்த 9 நாட்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பதால் அம்பிகையின் அருளை பெற முடியும். நவராத்திரியின் 9 நாட்களும் தானங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது ஆகும். ஏழைகள், வசதி இல்லாதவர்களுக்கு உடை, உணவு, பணம் ஆகியவற்றை கொடுத்து உதவலாம். மற்றவர்களின் துன்பத்திற்காக மனம் இறங்கும் கருணை குணம் தாய்மை குணமுடைய அம்பிகையின் குணமாகும். இதை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ அவர்களுக்கு அம்பிகையின் அருளும் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் தேடி வரும். இதை பின்பற்றி நலம் பெறுவோம். அம்பிகையின் அருளை பெறுவோம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். எல்லாரும் எல்லா நலனும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன்.